மக்கள் எல்லாம் போன ஆட்சி மேலே ரொம்ப குறை சொல்கிறாங்கண்ணா. தேர்தல் யார் வருவாங்க? நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட்டலை சின்னத்தில் நிற்கிற எடப்பாடி ராசிபேட்டர் நம்ம கேபி மண்ணை தானே ஜெயிப்பார். ஆனால் டிஎம்கே ஆச்சுன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சா சாரை இப்போ ஒரு ரோட்டில் இருக்கிற டீ கடையிலையும் கஞ்சா கிடைக்கிது. இந்த போதைப் பொருள் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. இளைஞர்கள்லாம் வழி தவறி போயிட்டாங்கல்லாம். அவங்கள ஒரு நல்ல வழிக்கு திருப்பி கொண்டு வரணுன்னா நம்ம ஆட்சி வந்தால் தான் முடியும். நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்தால் தான், அம்மா ஆட்சி வந்தால் தான் முடியும். நம்ம மக்களோட வரவேற்பு நல்லா இருக்குண்ணா. நம்ம கிருஷ்ணகிரி தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 தொகுதிக்கும் 6 ஜெயிப்பாங்கண்ணா. ஏடிஎம்கே நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. பிரதி ஒரு வீடுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம ஜெயிச்சு வந்த உடனே ஒரு மாதத்துக்கெல்லாம் 10,000 ரூபா போடுறோன்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அது ஜனங்கிட்ட நல்லா வரவேற்பட்டுருக்கு. மாதம் 2000 ரூபா குலவிளக்கு திட்டத்தில் அறிவிச்சுக்கிற 2000 ரூபா, அது நல்லா இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு போல விலையில்லா கட்டணம் போலவே ஆண்களுக்கும் விலையில்லா பஸ்ஸில் கட்டணம் சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அப்புறம் மெயின் என்னென்னா எஜுகேஷன் லோன். பசங்க படிச்சுட்டு வேலையை பசங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களால லோன் எடுத்திருப்பாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, அதெல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் லோன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம விவசாயிகள் பயிர்க்கடன் அதுவும் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. இது நம்ம வில்லேஜில் வந்து நல்லா வரவேற்பு பெற்றுருக்குண்ணா. ஏன்னா விவசாயத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டு தானே பண்ணுறாங்க எல்லாருமே. கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அவங்க 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அந்த எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும்ண்ணா. இப்போ கூப்பன் கொடுத்தாங்கன்னா கடைக்காரன் ஒரு கமிஷன் வச்சுப்பான். 8000 ரூபாயில் அவன் 2000 ரூபா வச்சுப்பான். அவங்க கொடுக்குற அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு 2000 ரூபா கமிஷன் கொடுப்பான். பாமர மக்களுக்கு போய் என்ன செய்யுது, ஒரு 4000 ரூபா தான் போய் சேரும் ரீச்சுக்கு. அதுலேயும் ஊழல் பண்ணுறாங்க. சரிங்களா? கொடுக்குற இலவச திட்டத்துலேயும் ஊழல் பண்ணுற கட்சி எதுனா திமுக கட்சி தான். ஆனால் நம்ம தொகுதியில் 100% கேபி மண்ணை தான் ஜெயிப்பார். 50,000 ஓட்டு லீடில் அவர் ஜெயிப்பார். நல்லா இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த 2 வயசு பொண்ணு ரேப் பண்ணதும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் தான், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான். அந்த தள்ளி இதில் தான் சட்டமன்ற தொகுதியில் தான் 2 வயசு ரேப் பண்ணாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க ஆதரவு இருக்காங்க. அவரும் ஒரு மாவட்ட இளைஞர் பொறுப்பில் இருந்தவர் தான் அந்த 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணுவார். 2 வயசு பொண்ணே விட மாட்டேறாங்க, 60 வயசு பாட்டியே விட மாட்டேன்றாங்க. மாட்டிங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி எந்த நம்பிக்கையில் ஜனங்க அவங்களுக்கு ஓட் போடுறாங்க? அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஜெயிக்க போகிறது நம்பாச்சு தான். இங்கே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் கேபி மண்ணை தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்